ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சிக்கன் சமோசா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சிக்கன் சமோசா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் சமோசா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சமோசா செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா 2 ஸ்பூன் ஆயிலை சுட சுட காய்ச்சி ஊற்றுங்க. அப்போ தான் சமோசா வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ ஆயிலை டைரெக்டாக நம்ம வந்து தொட்டோம்னா கை வந்து சுற்றும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இப்படி கையில் அமுத்தி பிடிச்சோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரே அடியாக தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, சமோசா வந்து கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைகளால் நல்லா அமுத்தி பிசைஞ்சிருங்க. அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி கைகளால் அழுத்தம் கொடுத்து பிசையுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கையில் மாவு வந்து எதுவும் ஒட்டலை. இந்த பதத்தில் நம்ம வந்து பிசைஞ்சிடணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம சமோசாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஆயில்லையே வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ சிக்கனை எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் போட்டு நல்லா ஆயில்லையே வதக்கிடலாம். இப்போ பூண்டும் சிக்கனும் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம், ஏன்னா சிக்கன் வேகணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. பாருங்கள், பார்த்தாவே தெரியுது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே சேர்த்து நான் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி இறக்குற சமயத்தில் கரம் மசாலா சேர்த்து நம்ம வதக்கினோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை ஒரு 3 பீசஸாக கட் பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக உருட்டணும். நல்லா பேப்பர் மாதிரி நல்லா உருட்டினா தான் சமோசா வந்து மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன் நான். இதை லைட்டாக நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து சூடு பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக 1 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து சமோசா வந்து மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து தோசை கரண்டி வச்சு தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சமோசா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமோசா ஒட்டுறதுக்கு மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மைதாவில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா கலக்கிடலாம். பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். இப்போ எப்படி சமோசாவை ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சமோசா ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இதில் நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ சமோசா ஒட்டுறதுக்கு நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதில் எடுத்து நம்ம தடவி விட்டுடலாம். இப்போ இது மாதிரி நல்லா மடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளோட சமோசா ஷேப் வந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சமோசா ஷேப் வந்து நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சமோசாவை பொரிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா மறு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது சமோசா. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். குழந்தைங்க வீட்டில் இருக்கிற சமயத்தில் ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லா சமோசாவையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம் ஆயிலில் போட்டு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் சமோசா தயாராகிடுச்சு.
பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த இஃப்தார் டைமில் இந்த மாதிரி சிக்கன் சமோசா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதா உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.